வெளிநாட்டவர்கள் இன்றும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது நியூமராலஜி. நார்த்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நியூமராலஜி. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரில் ஒரு வீடு வந்தால் விட மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. எப்படி இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிழைக்க போய் அங்கேயே தமிழர்கள் வேலைக்கு போய் அப்படியே செட்டில் ஆனாங்களோ, அதேமாரி சைனாவிலேருந்து வேலைக்குன்னு வந்து அங்கேயே குடிபெயர்வர்களை மலேசியா சீனர்கள்னு சொல்கிறாங்க. மலாய்க்காரங்களும் இருக்காங்க, சீனர்களுக்கும். இந்த சீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்து பார்க்க மாட்டாங்க. 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வீடு வந்தால் விட மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. 4ஆம் நம்பரு 22வது நம்பர் வந்தால் விற்றுருவாங்க, இல்லைன்னா அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க. அவங்க 4ஐ பயன்படுத்துவதில்லை, 8ஐ அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், 6ஐ அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது நியூமராலஜிக்கு. இப்போது நம் இந்தியாவிலே, அதுவும் சவுத் சைடு, நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் அதிகமாக நியூமராலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஜாதகத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நியூமராலஜியை பயன்படுத்தியவர்கள் அனைவருமே வெற்றி சாதனை புரிந்தவர்கள் தான்.